மா சாமி எங்கடி இருக்க? மா நான் ஒரு ஈவெண்ட்ல இருக்கேம்மா. ஓ சரி சரி சரி, வேலைக்கு போயிட்டியோ? ஆமாம்மா. சாமி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தனே. அம்மா நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுறேம்மா. ஃபீஸ் மட்டும் இல்லம்மா, உனக்கு மாசம் மாசம் டேப்லெட் வாங்குவோம்ல, அதையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டுறேம்மா. அனுப்பிச்சிட்டியா? ஆமாம்மா, ஈவெண்ட்டுக்கு டைம் ஆச்சு, வைக்கிறேன். சரி ரச பாரு. சரி சரி சரிம்மா. அண்ணா ஈவெண்ட் எப்படிண்ணே? சூப்பரா நல்லா இருந்துச்சாண்ணே? ஹாப்பியாண்ணே? தம்பி கலக்கிட்டப்பா நீ. ஈவெண்ட்னா அப்படிதான்ப்பா இருக்கணும். என்னமா சிரிச்சாங்க எல்லாரும். அட்டா நீ வாழ்க்கையிலேயே பெரிய ஆளா வர போற தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேண்ணே, டைம் ஆச்சுண்ணே. பேமெண்ட்டா? தம்பி என்ன தம்பி வாய்ப்பு தம்பி. இதுக்கப்புறம் அண்ணன் எடுக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் உனக்கு தான் ஈவெண்ட்டு, புரியுதா? இது மட்டும் இல்லை, அடுத்து கோவில் திருவிழா இருக்கு, கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பூப்புமனை வீராட்டு விழாலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் நீ வரணும், புரியுதா தம்பி? அதெல்லாம் ஓகேண்ணே, பட் இதுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் வேணால் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேண்ணே. இதுக்கு மட்டும் பேமெண்ட்டுண்ணே. அம்மாவுக்கு டேப்லெட்டு, தங்கச்சிக்கு படிப்பு செலவுன்னு கொஞ்சம். என்ன தம்பி தமிழ் படம்லாம் அதிகமாக பார்ப்பியா தம்பி? அடுத்த ஈவெண்ட்டில் பார்க்கலாம் தம்பி. பத்துமா 12ஆம் தேதி நோட் பண்ணிக்க. அம்மா சாமி அம்மா வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டம்மா. சரிப்பா, இந்த தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கேட்டிருந்தனே, அது வரவே இல்லையே. அம்மா இது நாளைக்கு கொடுத்துடலாம்மா. இன்னைக்கு கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூ. நாளைக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறேம்மா பணம். அப்புறம் உனக்கு அந்த டேப்லெட் இருக்குல்ல, அதே அனுப்பிச்சி விட்டுறேம்மா, டோன்ட் வரி. சரி ராசா, சாப்பிட்டியா சாமி? என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. இப்பதான் சாப்பிட்டேன் நான். நீ சாப்பிட்டியாம்மா? நான் எங்கப்பா வா, சாப்பிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு பணம் வந்துடும், சரியா? வைக்கிறேம்மா, வைக்கிறேன். மச்சான் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னல மச்சான். எங்க? கன்னியாகுமரியிலையா? வந்துடுறேன் மச்சான், நான் வந்துடுறேன்டா. காலைல கிளம்பிடுவேன், நான் வந்துடுறேன். ஓகேடா, ஓகே. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடி
கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. கனிஹா மேம்